அதிமுக இவ்வளவு பெரிய தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன சார்? எடப்பாடி அவருடைய அணுகுமுறையா இல்ல அவருடைய செயல்பாடா சார்? அவருடைய அணுகுமுறை தான், அவருடைய செயல்பாடு தான் காரணம். அவர் பிடிவாதமாக யாரையும் சேர்க்க மாட்டேன், நீக்கப்பட்டவர்கள் தான், மக்கள் எனக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு அவர் நம்பினார். திமுகவுக்கு எதிராக அதிமுக தான் அப்படின்னு அவர் நம்பினார். ஆனால் இன்னொரு அண்டர் கரண்ட்டு விஜய் என்ற அண்டர் கரண்ட் நடக்குது அப்படின்றத அவர் பிலீவ் பண்ணலை. திமுக அதிமுகவுக்கு இடையே தான் போட்டின்னு திமுகவும் நினச்சது, அதிமுகவும் நினச்சது. அவர்களுக்கு இடையே தான் போட்டின்னு எல்லாருமே நினச்சது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார்? அவங்க 2 பேர் தான் பிளேயர்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு மேலே கீழே ஒரு அண்டர் கரண்ட் மூளை செலவை பண்ணி, மக்களை இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ் போட்டு, குழந்தைகளை மூளை செலவை பண்ணி, பெற்றோர்களை மூளை செலவை பண்ணி, இளைஞர்களை மூளை செலவை பண்ணி, பொய்யை சொல்லி, செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் என்னை நம்புங்கள், நான் செயல்படுத்துவேன், சாத்தியமானதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் என்றெல்லாம் சொல்லி ஒரு மக்கள் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு அண்டர் கிரவுண்டில் விஜய் அவர்கள் பிஜேபியின் ஆதரவோடு ஜெயிச்சிருக்கார்.